சஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னொரு ஆட்டோடாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 10 கார் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா லான்ச்சிங்க்கு வந்து ரெடியா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காரெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா பைக்ஸ் பத்தி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு காரை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ 2025 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் 4 மாதத்துல முடிகிற சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல வந்து இந்த இயர்க்குள்ள இந்த 4 மாசத்துல வரக்கூடிய கார்ஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருடம் ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இல்ல செகண்ட் குவார்ட்டருக்குள்ள வரக்கூடிய கார்ஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது அடுத்த ஒரு 10 மாதத்துக்குள்ள வரக்கூடிய கார்களை தான் நம்ம இந்த வீடியோல வந்து மெயினா வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். எனவே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து அவங்களோட ஷோரூமை வந்து சென்னையில வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க VF6 அண்ட் VF7 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல்களோட பிரைசிங் அப்படிங்கிறது அன்வீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு காரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரின்னு ஒரு காரை தான் உருவாக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 69-79 கிலோவாட் இந்த ரேஞ்சில் பேட்டரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மகேந்திராவோட XEV 9e ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த காரோட விலை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த மந்த் எண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாமே வந்துடும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 லட்ச ரூபாயில இருந்து 30-33 லட்ச ரூபாய் வரைக்கும் இதோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் காரோட டிசைன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த இயர் இந்த ஆட்டோ எக்ஸ்போல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம் அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் அவங்கள்ட்ட லைனப்ஸ் வந்து இருக்கு. மேபி அதெல்லாம் அடுத்தடுத்த வருடங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஈவி அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆட்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு காரா வந்து இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி. ஸோ மாருதியில அவங்களோட லைனப் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாருதி சுசுகி நிறுவனத்துக்கிட்ட அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஈவி கார் தான், ஈவிட்டாரா. ஸோ ஈவிட்டாராவோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ்க்கே வெஹிக்கிள் வந்து அவைலபிளா ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்க ப்ரைஸ் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணவே இல்லை. அதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பான் ஈவி, மகேந்திராவோட பான் ஈவியோட லான்ச்சஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஈவி மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய லெவல்ல மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால அவங்களோட ப்ரைசிங் அப்படியே ரிவீல் பண்ணாமே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ணதும் ஒரு 20-22 லட்ச ரூபாயில இருந்து 25 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம் விலையில தான் விட்டாராவோட ஈவியை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இருக்க சூழல்ல விட்டாரா ஈவியா XEV 9e அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் XEV 9e ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ண ப்ரைஸிங்கை காட்டிலும் XEV 9e ப்ரைஸுங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. இதை குறிப்பா சொல்லணும்னா BE6 ப்ரைஸிங்கும் விட்டாராவை காட்டிலும் ரொம்ப கம்மியா இருக்கிற ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டாராவோட ப்ரைஸிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரிவீல் பண்றதா இருக்காங்க. மேபி ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்குள்ள இதை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது கூட எதிர்பார்ப்போம். மேபி இந்த ரெண்டுத்தோட ப்ரைஸிங் பாத்தீங்க அப்படின்னா வரதா இருக்கு. வின்ஃபாஸ்ட்டுக்கும் சரி அதே மாதிரி விட்டாராவுக்கும் சரி வரதா இருக்கு. பார்ப்போம். நிறைய ஈவி கார்ஸ் வந்து அப்கமிங் வரதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2026 ஐசி இன்ஜினை காட்டிலும் ஈவி பிராண்ட்ஸ் ஈவி கார்ஸ் தான் நம்ம நிறைய பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாராவோட 7 சீட்டட் மாடல் தான். ஸோ கிராண்ட் விட்டாரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர்ல நல்ல ரிலையபிளா இருக்கக்கூடிய இன்ஜின், அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிராண்ட் விட்டாரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் இதே இன்ஜின் இதே ஹைபிரிட் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 7 சீட்டட் காரா எடுத்துட்டு வரதா இருக்காங்க. இப்போ இருக்க கிராண்ட் விட்டாராவை காட்டிலும் ஒரு 80-லேருந்து 1 லட்ச ரூபா விலை கூடுதலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கு. இந்த வெஹிக்கிள் எந்தெந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் காம்படிட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட 700 இருக்கட்டும், சஃபாரியா இருக்கட்டும், இந்த கார்களுக்கு போட்டியாளராக இருக்கிற வகையில தான் கிராண்ட் விட்டாராவை கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த 7 சீட்டர்லயும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து இருக்கும். XEV 711 சஃபாரியை காட்டிலும் இதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 1.5 லிட்டர் NA மற்றும் ஹைபிரிட் இன்ஜின்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். பட் மைலேஜ் ரிலேட்டடா பார்க்கும்போது
பெட்டரான ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அடுத்ததா 4வதா பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரோட ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டு அப்படி இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரோட ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம் ஆகிறதா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 காரும் வந்து கண்டிப்பா நெக்ஸாவை சேர்ந்ததா இருக்கு. அண்ட் இந்த கார் அரேனாக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த ரோட் டெஸ்ட் வீடியோஸ், ரோட் டெஸ்ட் போட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். டிசைனா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிக் வேகனார் மாதிரி தான் இந்த டெயில் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல வந்து பம்பர்லேயே ஹெட்லைட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. கொஞ்சம் டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம். அந்த வேகனாரோட அதே டிஎன்ஏல ஒரு மைனர் அப்டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரோட இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன் கிரேடாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஸ்விஃப்ட் அண்ட் டிசையர்ல பார்த்த மாதிரி அந்த 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வேகனாரோட ZXi அண்ட் ZXi பிளஸுக்கு வந்து வரும். மேபி LXi அண்ட் VXi மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ரிலேட்டடா ஒரு தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலே சிஎன்ஜில 33 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னா அது வந்து டிசையரை வந்து குறிப்பிடலாம். ஸோ சிஎன்ஜிலே இந்தியாலேயே சிஎன்ஜியில் அதிக மைலேஜ் தரக்கூடிய கார் அப்படின்னு வந்து டிசையரை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த கார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நார்மலாகவே இப்பயே பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் அவங்களுக்கு 1 லிட்டர் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு அஃபிஷியலாகவே ஒரு 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக பார்த்தீங்க அப்படின்னா வேகனார் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மைலேஜ் ரிலேட்டடா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா அந்த காரை வந்து எடுப்பாங்கன்னு சொல்லுவேன். வேகனார்ல என்னதான் 6 ஏர் பேக் இந்த மாதிரியான அப்டேட்லாம் வந்து கொடுத்தாலும் அது ஒரு பக்காவான சேஃபஸ்டான கார் அப்படின்னு வந்து குறிப்பிட முடியாது. மேபி இந்த வரக்கூடிய அப்டேட்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். டிசைனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டியில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும். ஸோ 5வதா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஹைபிரிட். ஸோ ஃப்ரான்ஸ் ஹைபிரிட் வந்து 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வரும் அப்படின்றது போல லீக்ஸ் எல்லாமே வந்து வெளியே இருக்கு. இந்த புலி வருது கதை மாதிரி தான் ஹைபிரிட் வருது அப்படிங்கிற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி இது நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா மாருதி அவங்களோட எல்லா கார்ஸையும் ஹைபிரிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அதுல முதல் கட்டமா பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல தான் வந்து அவங்க ஹைபிரிட் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விஃப்ட் அண்ட் டிசையர்ல பார்த்த 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின்ல தான் அவங்க வந்து ஹைபிரிட் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ அவங்களோட Z12E அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜின்ல தான் வந்து இவங்க ஹைபிரிட் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.5 கிலோவாட் அவர் பேட்டரி ஆர் 2 கிலோவாட் அவர் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா பொருத்தி தான் இந்த வண்டி விற்பனைக்கு வரும். இதோட அதிகபட்சமான மைலேஜ் 30-32 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பிரான்ஸை தொடர்ந்து ஸ்விஃப்ட், பலினோ, டிசையர் இது எல்லாத்துலயுமே வந்து ஹைபிரிடை வந்து நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா மாருதி நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு வெஹிக்கிள் ஹைபிரிடை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்தடுத்து அவங்களோட அப்கமிங் வெஹிக்கிள்ஸை கண்டிப்பா ஹைபிரிட் சிஸ்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாமே வந்து மைலேஜ் ரிலேட்டடா பெஸ்டா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆல்ரெடி மாருதி அப்படின்னாலே அது மைலேஜ் தான். மாருதி சுசுகி அப்படின்னாலே நம்ம மைலேஜ்க்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய காராக தான் இருக்கும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ்ல ஹைபிரிட் கொண்டு வந்தாங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதே சமயத்துல பெட்டரான ஒரு சேஃபஸ்டான காராகவும் இருக்குன்றதுல கண்டிப்பா நம்ம வந்து பிரான்ஸை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லுவேன். பிரான்ஸோட அந்த பேசிக் மாடல்ல வந்து ஹைபிரிட்ஸ் வந்து இருக்காது. டாப் ஆஃப் த லைன் மாடல்ல தான் ஹைபிரிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சேம் நீங்க ஸ்விஃப்ட் அண்ட் டிசையர் எல்லாத்துலயும் ஹைபிரிட் அப்படின்னு போகும்போது அந்த டாப் ஆஃப் த லைன்ல தான் ஹைபிரிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs எக்ஸ்ஷோரூம்ல இருந்து 12 lakhs எக்ஸ்ஷோரூம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. மேபி இதை விட கூடுதலாக வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா இப்பயே பிரான்ஸ் வந்து ஓவர் பிரைஸிங் தான். எனக்கு தெரிஞ்சு இதை விட பிரைஸ் கூடுதலாக தான் வரும். ஸோ அடுத்ததாக ஹியூண்டாய் நிறுவனத்தோட வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 மாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம் ஆகிறதா இருக்கு. இப்ப இருக்கிற கரண்ட் மாடலை விட ஒரு 30,000 ரூபாய் விலை கூடுதலா வரும் அப்படின்றது போல எதிர்பார்க்கப்படுது. இந்த வென்யூ பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா வந்து அந்த கிரில் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கிரிட்டா மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கும் அப்படின்றது போல எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்டோட அந்த டிஆர்எல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சி ஷேப்ல இருக்கிற மாதிரி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சோனட் கார்ல வந்து பாக்குற மாதிரி அந்த ஒரு மாதிரி சி ஷேப்ல இருக்கிற மாதிரி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பை இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல வந்து வெளியாயிருச்சு. ரோட் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட கண்டிப்பா லான்ச் வந்து ஹியூண்டாய்ட்ட இருக்கும்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள்லையும் ஒரு 1.2 லிட்டர் NA அண்ட் 1 லிட்டர் டர்போ, 1.5 லிட்டர் டீசல், 3 இன்ஜின் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க.
இந்த தடவையாவது 1.5 லிட்டர் டீசல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கார்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கினாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா பழைய வென்யூல வந்து கம்ஃபோர்ட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மாதிரி சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டரா இருக்கும். அதை கொஞ்சம் ஹைவே பர்பஸ்க்குலாம் தகுந்த மாதிரி வந்து டியூன் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வென்யூவோட டிசைன் இப்ப இருக்கிறத காட்டிலும் ரொம்பவே நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அந்த கிரில்லெல்லாம் பார்க்கும்போது டிசைனா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்ப்போம், இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா வென்யூ வந்து லான்ச் ஆகிறதா இருக்கு. 7வதா பாத்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட நியூ பொலீரோ. இது வந்து பொலீரோன்ற நேம்ல வராது அப்படின்றது போலலாம் இப்ப லீக்ஸ் வந்து வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா இதோட பெயர் வந்து மாத்துவாங்க, பொலீரோன்ற நேம்ல வராது அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பை இமேஜஸ்லாம் வந்து பார்த்த மாதிரி ஒரு பட்ஜெட் டிஃபெண்டர் மாதிரியான ஒரு லுக்ல தான் இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. சீரியஸ்லி ஒரு மேசிவான டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காரை எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து பொலேரோவா இருந்துச்சுன்னா இவங்க அதுக்கு அடுத்து எப்படி ஒரு ஸ்கார்பியோ அண்ட் தாரெல்லாம் சேல் பண்ணுவாங்க அப்படின்றது போல எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இது வந்து அந்த ஸ்பை இமேஜஸ்லாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ சமீபத்தில் நாங்கள் ஷோரூம் சைட்லாம் விசாரிக்கும் போது இது பொலேரோங்கிற பேர்ல வராது, இது வேற ஒரு பேர்ல தான் கொண்டு வரதா இருக்காங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல், அதுக்கப்புறம் பெட்ரோல்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஹைபிரிடும் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மகேந்திரா. ஸோ அதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. மேபி ஹைபிரிட் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ மகேந்திரால உங்களுக்கு ஸ்கார்பியோ என்னா இருக்கட்டும், 700 இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா மாதிரி பெட்ரோல் ஆப்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. அதனாலயோ என்னமோ தெரியல, இதை வந்து பொலேரோ பேர்ல கொண்டு வராம வேற ஒரு பேர்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிசைனா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த காருக்காக தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப லான்ச் ஆகும் அப்படின்னு. இந்த இயர் எண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த காரோட அட்லீஸ்ட் இமேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ எங்கேயாவது அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும். மேபி இந்த இயர் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த காரும் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட ஒரு இவி கார் தான். ஸோ மகேந்திராவோட மான் இவில வரக்கூடிய ஒரு 7 சீட்டட் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். XUV 9e-யும் 700 கலந்தா மாதிரி தான் இதோட டிசைன் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நாங்க ஆல்ரெடி XUV 9e-யோட லான்ச்சுக்கு அந்த ட்ராக் எல்லாம் போய் விசிட் பண்ண சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டெஸ்டிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல அந்த வெஹிக்கிளை நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சிமிலரா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு XUV 9e மாதிரியும் ரியர் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு 700 மாதிரியும் அவங்க அங்க ஸ்கெட்ச் அங்க பண்ணியிருந்த டிசைன்ல வந்து அப்படி இருந்துச்சு. மேபி லைவா வெஹிக்கிள் வரும்போது சில மாறுதல்கள் வந்து கொண்டு வரலாம். இது 2026 பாத்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறதா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் இல்ல செகண்ட் குவார்டர்ல வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா கேரன்ஸ் கிளாவிஸோட அந்த இவி வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதோட காம்படேட்டரா தான் இந்த காரை வந்து கொண்டு வருவாங்க. XUV 9e-ல பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கார்லையும் வந்து இருக்கும். 759 kWh பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் 79 kW பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600-650 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் ஸ்பெக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு 7 சீட்டர் காராக அறிமுகமாகறதா இருக்கு. கண்டிப்பா இவி மார்க்கெட்ல 7 சீட்டர் அப்படிங்கிறது இப்போ நிறையவே நம்ம இவி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு எல்லாமே வந்து ஒரு லக்ஸுரி இவி வெஹிக்கிளா தான் வந்து இருக்கு. இந்த கிளாவிஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி, அதையுமே நம்ம பட்ஜெட்னு சொல்ல முடியாது, பட் இவி 7 சீட்டர்ல ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட காம்படேட்டரா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா XUV-யோட இந்த 7e இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 23 லட்ச ரூபாயில இருந்து 33 லட்ச ரூபாய் வரைக்கும் இதோட விலை அப்படிங்கிறது இருக்கும். XUV 9e காட்டிலும் ஒரு 2 லட்ச ரூபாய் விலை கூடுதலாக தான் இந்த வெஹிக்கிள் அறிமுகமாகறதா இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கார் 10வதா எந்த காரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலா 11வது. ஸோ டாடா பஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்டட் வரதா இருக்கு. இதுவுமே டாட்டாவோட அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். நம்ம வந்து பார்த்தோம் ஹேரியரோட இவி அறிமுகப்படுத்தினாங்க, அல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த லான்ச் எதுன்னு கேட்டீங்கன்னா டாடா பஞ்ச் தான் அடுத்த லான்ச். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால இப்பயே சொல்ல முடியும். டாடா பஞ்சோட இவி எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரிதான் இவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஐஸ் இன்ஜின் வந்து இருக்க போகுது. அதாவது பெட்ரோல் வண்டி பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி இவியோட டிசைன் வந்து பார்த்திருப்போம். ஸோ அதே டிசைன்ல பெட்ரோல் வெஹிக்கிளா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சை வந்து அறிமுகப்படுத்துறதா இருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் அப்கிரேடா தான் கண்டிப்பா இருக்க போகுது. இப்ப இருக்க பஞ்சை காட்டிலும் அந்த இவியோட டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ல வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இது வந்து டிசைன் ரீதியா மாற்றம் மட்டும் இல்லாம
அவங்க இன்ஜின் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைண்டாகவும் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அல்ட்ராஸோட இன்ஜின் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம், வைப்ரேஷன்லாம் இல்லாத மாதிரி நல்லா கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஃபைண்டாக அந்த இன்ஜினை வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பஞ்சுக்கு அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து நல்ல சூட்டபிளான ஒரு இன்ஜின் வந்து சொல்லுவேன். ஸோ மைலேஜ் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17-18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அண்ட் டூயல் சிலிண்டர் இருக்கக்கூடிய சிஎன்ஜி வெர்ஷனும் இதில் கண்டிப்பாக வரும். ஏஎம்டி மாடல் வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஎம்டியில் சிஎன்ஜி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா டியாகோல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏஎம்டியில் சிஎன்ஜி. ஸோ அதை வந்து அவங்க பஞ்ச்லேயும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வெஹிக்கிள் இப்போ இருக்க கரண்ட் வெஹிக்கிளை காட்டிலும் ஒரு 30,000 ரூபா வரைக்கும் விலை கூடுதலாக வரும் அப்படின்றாங்க. 6,30,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆரம்ப விலையா வந்து இருக்கும். ஸோ 30,000 ரூபாய் இப்போ இருக்க மாடலை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த 10 வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகமாகிறதா இருக்கு. ஸோ நீங்க கார் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ நான் சொன்ன கார்ல ஏதாவது வாங்கலாம்னு இப்போ இருக்கீங்க அப்படின்னா மேபி வெயிட் பண்ணுங்க. புதுசு வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணுங்க. இல்லை புதுசு அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா பழைய மாடல் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஆஃபர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து வாங்க முடியும். ஸோ அதனால வாங்கலான்னு இருக்கீங்க, இப்போ நான் சொன்ன கார்ல ஏதோ ஒரு காரை வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்க பிளானை ஒரு 3லேருந்து 4 மாசம் வந்து தள்ளி போடுங்க. மேபி நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து வாங்கலாம். இல்லைன்னா இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஒரு பெஸ்டான டிசைன் அதை கூட நீங்க வந்து வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி.